சிவபெருமானுக்கு வந்து பல பெயர்கள் உண்டு. பக்தர்கள் வந்து பல பெயர்கள் வந்து சொல்லி சிவபெருமானை அழைப்பாங்க. அதில் ருத்ரன் என்ற பெயரும் ஒரு பெயர் இருக்கு. அவருக்கு கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நீராக கீழே விழுந்து அது உருண்டு அப்படியே ருத்ராட்சமாக மாறியது. அதனால தான் ருத்ரன் பிளஸ் அச்சம் ருத்ராட்சம் என்று பெயர் பெற்றது. இந்த ருத்ராட்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடநாடுகள், அதாவது வந்து நேபாளம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், இப்படி வட மாநிலங்களில் வந்து நிறையா இது விளைச்சலே அங்கே தான் அங்கிடுது. இங்கே தமிழ்நாட்டிலேயும் ஒரு சில முக்கியமான இடங்கள், கொடைக்கானல், ஊட்டி, குற்றாலம், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இதோட முக்கிய விளைச்சலே வந்து வட மாநிலங்கள் தான். இந்த மாலையை வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் போடலாமா அப்படிங்கிற ஒரு பயம், சந்தேகம் இருக்குது. அப்படி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இறைவன் வந்து ருத்ராட்சத்தை வந்து தன்னோட உடலில் அணிந்து கொண்டால் அந்த சிவபெருமானை தன் உடலோடு குடியிருப்பதாக அர்த்தம். ருத்ராட்சத்தை வந்து நம்ம உடலோடு அணிந்து கொண்டு நீராடினால் கங்கையில் குளித்த அந்த புண்ணியம் நம்மளை சேரும் என்பதே புராணத்தில் சித்தர்களும் முனிவர்களும் கூறிய ஒரு உண்மை. ருத்ராட்ச மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கே குளித்தாலும் அது கங்கையில் குளித்ததுக்கு சமம் அப்படி என்று சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லை, ருத்ராட்ச மாலையை வந்து நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், ஒரு பயம், பதட்டம், இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வருவதை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தா சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ருத்ராட்ச மாலை போடுவதால் அரிய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வந்து தூண்டுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, தீர்க்க முடியாத வியாதிகள், அதாவது வந்து கேன்சர், சர்க்கரை நோய், லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷரு, இந்த மாதிரி பார்க்க முடியாத நோய்கள், தீர்க்க முடியாத நோய்களை வந்து இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம வந்து உடம்புல போட்டுக்கிட்டோம்னா அதை சரிப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிவபெருமானே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறதா ஐதீகம். ருத்ராட்சத்தை அணிந்தால் இந்த ருத்ராட்சத்தை வந்து யார் யார் போட்டுக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்க போனோம்னா எல்லா பேருமே போட்டுக்கலாம். இறைவனால் போட்ட அனைத்து மனிதர்களுக்குமே ருத்ராட்சம் சொந்தம். அதனால தான் வந்து தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை ஒப்புடை இறைவசம், இறைவன் உனக்கு இலவசம் அப்படிங்கிறாங்க. அதாவது ருத்ராட்சம் எல்லா மனிதர்களுக்குமே சொந்தம். இந்த வயசில் உள்ளவங்க தான் அதை போட்டுக்கணும், இந்த வயசில் உள்ளவங்க போடக்கூடாது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 5 முகம், அதாவது பஞ்சமுகம்னு பேர் இருக்கு. அதை எல்லோரும் அணியலாம். எல்லோரும் அணிவதால் உடல் பாதிக்கப்படாது, மனம் பாதிக்கப்படாது, தவறான சிந்தனைகள் வராது, தவறான எண்ணங்கள் தோன்றாது. சரியான சிந்தனைகளும் சரியான எண்ணங்களும் மனதை வந்து எப்போதுமே வந்து பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள இந்த ருத்ராட்சம் உதவுகிறது. அதை நீங்கள் வந்து பொதுவாக வந்து 5 முகம் எல்லா பேரும் போடலாங்கிறதுக்காக தான் இறைவன் அந்த 5 முக ருத்ராட்சத்தை படைத்ததாக, அது பஞ்சமுகம் படைத்ததாக ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள். சரிங்களா? இது வந்து என்னன்னா, ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு வந்து எங்கே வேணாலும் போகலாமா, என்ன விழாவுக்கு வேணாலும் போகலாமா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இறைவனால் உண்டாக்கப்படுற எல்லாமே, அதாவது வந்து இறப்பு, பிறப்பு, குழந்தை பேர் பார்க்குறது எல்லாமே வந்து இறைவன் படைத்தது. இது நம்ம உண்டு பண்ணதில்லை. சாவு நம்ம உண்டு பண்ணுறதில்லை. பிறப்பு நம்ம உண்டு பண்ணல. ஒரு பெண் குழந்தை பெறுறது அது நம்ம உண்டு பண்ணல. ஒரு பெண் வந்து பூப்புனிதை ஆகிறது நம்ம உண்டு பண்ணலை. இது எல்லாமே இறைவன் உண்டு பண்ணது. அந்த ருத்ராட்சமும் இறைவன் உண்டு பண்ணது தான். அதனால் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு உன் மனதை பரிசுத்தமாக வைத்துக்கொள். நீ எங்கே வேணும்னாலும் போ, எதில் வேணும்னாலும் கலந்துக்க, ஆனால் உன் மனது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இதையெல்லாம் தீட்டுங்கிறார்கள். அதாவது சாவுக்கு போகிறது, ஒரு பெண் குழந்தை போக்குற வீட்டுக்கு போகிறது, ஒரு பெண் வயசுக்கு வந்தால் அந்த வீட்டுக்கு போகிறது, இப்படி போனால் வந்து தீட்டு அப்படிங்கிறார்கள். அது தீட்டு அல்ல. தீட்டு என்றது உன் புத்தியை தீட்டு என்று சொன்னார்கள். அது தீட்டல்ல, அதெல்லாம் இயற்கை. இறைவனால் படைக்கப்பட்ட போது அதுவும் சேர்ந்து படைக்கப்பட்டது. அதெல்லாம் இயற்கை. இறைவனால் படைத்தது எப்படி தீட்டாகும்?
அப்படி கோயிலுக்கு போனால் குளிச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணுங்கிறாங்க. அது வந்து என்னன்னாக்கா வழக்குக்காக சொல்லப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற சித்தர்கள், முனிவர்களும், யோகிகளும், ரிஷிமார்களும் வந்து குப்பையிலையும் சாக்கடையிலையும் தான் படுத்து கிடக்குறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு தான் வந்து வாழ்ந்தார். பக்கத்தில் வந்து கணக்கன்பட்டியில் வந்து மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க. அது அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு தான் அலைவார் எங்கே பார்த்தாலும். அவங்கள்ட்ட மட்டும் எப்படி இறைவன் போனான்? காய்கறி கடைக்கு போனால் காய்கறி வேணும்னு கேட்குற, சினிமா தேட்டருக்கு போனால் டிக்கெட் வேணும்னு கேட்குற, ஐஸ்கிரீம் கடைக்கு போனால் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குற. அப்போ எதை நோக்கி போறியோ அதை நீ வேணும்னு கேட்குற. ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் என்ன தவிர இது எல்லாத்தையும் அப்படிங்கிறான் இறைவன். இறைவன் வேணும்னு என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கியா? இல்லையே. அதுதான் இறைவன் கேட்குறான். என்னன்னா, மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு என்னை நோக்கி நீ 1 அடியை எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் 100 அடியை எடுத்து வைப்பேன் என்பது இறைவனுடைய வாதம். இயற்கை இறைவன் படைத்தது. இறைவன் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, மனதை சுத்தமாக வைத்துக்கொள், யாருக்கும் தீங்கு செய்யாத, யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்காத, பழிவாங்குற எண்ணத்தை விற்று நல்லதை மட்டுமே நினை, நல்லவர்களோடு சேரு, நல்ல வழியிலே செய்யி, உன்னுடைய திட்டமிடல். அதுதான் தகுதின்னு சொல்லுவான். அந்த தகுதிங்கிற வார்த்தை சில பேருக்கு தகுதியாது. தா என்பது தன்னம்பிக்கை, கூ என்பது குறிக்கோள், தீ என்பது திட்டமிடல். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல், இது மூன்றும் ஒன்றாக இருந்தால் உன்னுடைய எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழியில் நீ சாதிப்பாய் என்பதே நிதர்சன உண்மை. எந்தெந்த முகத்தில் ருத்ராட்சங்கள் அணிந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பொதுவாக பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு முகம் ருத்ராட்சத்தை அணிந்தால் எதிர்மறையான எண்ணங்கள் அடியோடு அது தடுத்து நிறுத்துது, உஷ்ணத்தை தடுக்குது, மனசுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணுது, கண் பார்வை தெளிவாக பயன்படுது. எப்போதுமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த ஆற்றலையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்களை மூடி இறைவனை நினைத்து தியானத்தில் உட்கார்ந்தா எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த பவர் இந்த நெற்றிக்கண்ணுக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பவர் வந்து இந்த நெற்றிக்கண்ணுக்கு வருது. 5 முக ருத்ராட்சத்தை போட்டால் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். எதையும் எதிர்கொண்டு நம்ம சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் 5 முக ருத்ராட்சம் அதிகரிக்கும். துக்கங்கள், துயரங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் வந்து எதிர்த்து நின்று அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இயற்கையாகவே கொண்டு பண்ணும். அப்படி ஒரு சக்தி உள்ளது 5 முக ருத்ராட்சம். இப்போ 6 முக ருத்ராட்சத்தை அணிந்தால் ஞானம் கிடைக்கும். அறிவு, ஞானம், அந்த பேச்சு வல்லமை, வாக்குத்திறன், இதெல்லாம் வந்து இந்த 6 முக ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு இது இயல்பாகவே வந்துடும். உங்களுக்கு வந்து ஞான பசியை அதிகமாக தூண்டும், தேடல், ஞான தேடல், இதையெல்லாம் அதிகமாக தூண்டும். ரெண்டாவது வந்து இந்த 6 முக ருத்ராட்சை அணிந்தவர்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகவே இருக்கும். ஏன்னா அவர் சிந்தித்து தான் பேசுவார்கள். பொதுவாக வந்து சிந்தித்து பேசும்போது அவர்கள் சொல்லும் விதமும் விஷயமும் சரியான விஷயமாக இருக்கும். எதிராளி வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஞான பசியை தூண்டி ஒரு ஞான அறிவை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலையும் சக்தியையும் கொடுத்து வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. 1 முகம், 2 முகம், 3 முகம். இறைவனால் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் ருத்ராட்சம் சொந்தம். இது என்ன, ஆன்மீகவாதிகள் வந்து பொதுவாக வந்து நிரந்தரமாக போட்டுக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க, சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் போடுறதுக்கு பயப்படுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து போடக்கூடாதுங்கிற எண்ணங்களெல்லாம் இல்லை, போடுறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ, இது வந்து புனிதமான ஒரு பொருளாச்சே, இதை நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக நீங்கள் போடலாம். ஏன்னா அது உங்கள் உடலோடு ஒட்டி இருந்தால் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் வர்ற ஆபத்துகள், கெட்ட சக்திகள், தீய சக்திகள், காத்து, கருப்பு, பில்லி, சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். இது வந்து தானாகவும் போடலாம், இல்லை ஒரு குருநாதரை வச்சியும் போடலாம். யாராவது ஒரு குருநாதரை, ஒரு தகுதி உள்ள ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் கொடுத்து எனக்கு இதை அணிவிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி ஒரு குருநாதர் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஓம் நமச்சிவாயாங்கிற அந்த மந்திரத்தை வந்து உங்கள் மனசுக்குள்ளே உச்சாடனம் பண்ணிக்கிட்டு நீங்களே போட்டுக்கலாம். 108 மந்திரங்கள் வந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து சொல்லும்போது வந்து அவனுடைய குரல் தழுதழுத்தோ இல்லை வார்த்தை பிசகியோ ஒரு மந்திரத்தை தவறாக உச்சாடனம் பண்ணிடுவான். அப்படி தவறாக உச்சாடனம் பண்ணால் அந்த மந்திரத்தினுடைய வாக்கு பலிக்காது, பவர் இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் 108ன்னு சொல்லி கணக்கு வச்சாங்க. இந்த 108 தடவை வந்து அந்த மந்திரத்தை அவன் உச்சாடனம் செய்யும்போது ஒரு தடவையாவது கரெக்டாக சொல்லிடுவான் இல்லையா, அதனால தான் 108 வச்சாங்க. இந்த 48 என்பது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 48 வந்து ஏன் 48 வச்சாங்க, 63 வச்சா என்ன, 54 வச்சா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. இது நிறைய பேருக்கு அந்த வழக்கம் தெரியாது. ஏன் வந்து 48 ஒரு மண்டலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 9 நவக்கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இதை மூன்றையும் ஒன்றாக கூட்டினால் 48 வரும். நீங்கள் எதை செய்தாலும் இந்த 9 நவக்கிரகங்களுடைய துணையிலையும் ராசிகளுடைய துணையிலையும் 27 நட்சத்திரத்தோட துணையிலையும் தான் செய்யணும். அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய அனுசரணையும் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுனால தான் இதை வந்து 48 ஒரு மண்டலமாக வச்சாங்க. கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்துகள்லேருந்தும் உங்களை நீங்கள் காத்துக்கிறதுக்கு இது மிக 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 ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கவசம். இறைவனால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவசம்தான் அந்த ருத்ராட்சம். உங்களுக்கு வந்து ருத்ராட்சம் தேவைப்பட்டால் கீழே எங்களுடைய முகவரி, எங்களுடைய செல் நம்பரை கொடுக்குறோம். ருத்ராட்சம் தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அரிய ஒரிஜினல் ருத்ராட்ச மாலைகளும் தனி ருத்ராட்சமும் ஒரிஜினலாகவே ஒரிஜினல் ருத்ராட்சம் உங்களுக்கு போட ஆசைப்பட்டு உங்களுக்கு அது தேவைப்பட்டால் இது ஒரிஜினல் ருத்ராட்சம் நேபாளத்திலேருந்தே நாங்கள் வரவழைச்சி கொடுக்குறோம். அந்த நேபாளத்திலேருந்து வரவழைச்சி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அதை பூஜையில் வைக்கிறோம். அப்படி தேவைப்பட்டால் எங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஜிபே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிட்டீங்கன்னாக்கா அதோடு உங்கள் முகவரியும் அனுப்பிட்டீங்கன்னா கொரியரில் உங்கள் முகவரிக்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம்.